பெய்ட் அப் கேபிட்டல், ஃப்ரீ ரிசர்வ், நெட் ஒர்த். இப்போ இது மூணுத்துக்கும் 3 டேர்ம் இருக்குது. இது என்னது? பெய்ட் அப் கேபிட்டல். கம்பெனிக்கு காசு கொடுக்கறது. அதாவது என்ன, ஒரு கம்பெனி ஷேர் இஷ்யூ பண்ணுறது, அந்த ஷேரை எவ்வளோ வாங்கியிருக்காங்க, அது பெய்ட் அப் கேபிட்டல். திஸ் இன்க்ளூட் போத் ஈக்விட்டி ப்ரிஃபரன்ஸ். கேபிட்டலில் 2 ஈக்விட்டினா லிக்விடேஷன் போகும்போது ஈக்விட்டி ஹோல்டர்ஸும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸும் ஒரே ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் தான். பட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. எதில் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க? அவங்களுக்கு டிவிடெண்ட் வரதுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும், அவங்களுக்கு லிக்விடேட் பண்ணுறதுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஓட்டிங்கில் எல்லாம் ஒன்று தான். Free reserve, it means a reserve which are freely available for distribution, kept for specific purpose such as general reserve, P&L. இப்போ என்னென்னா, கம்பெனி வந்து இப்போ டிவிடெண்ட் கொடுக்குன்னு நினைக்கிறேன். டிவிடெண்ட் எதில் கொடுக்க முடியும்? ஜென்ரல் ரிசர்வ்லையும் P&Lலையும் கொடுக்கலாம். இப்போ கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, எதில் பண்ண முடியும்? ஜென்ரல் ரிசர்வில் தான் பண்ண முடியும். ஜென்ரல் ரிசர்வ்னால் என்ன? இப்போ இந்த வருஷம் ப்ராஃபிட் வந்துட்டு, இந்த ப்ராஃபிட்டை வந்து நான் எங்கே வச்சுருக்க முடியும்? ஜென்ரல் ரிசர்வில் ஒன்று வைக்கலாம், இல்லை P&Lல ஒன்று வைக்கலாம். இப்படி ரிசர்வில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ப்ராஃபிட் இருக்குன்னா ப்ராஃபிட் அப்படியே வச்சுருக்க முடியாதுல்ல. அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் என்னது? இதுதான். ஸோ இது நெட்வொர்த்தை கொடுத்ததுக்காக சொல்லப்பட்டது தான் இந்த ஜென்ரல் ரிசர்வ், P&Lலாம். ஸோ நெட்வொர்க் எப்படி கண்டுபிடிப்பாங்க? ஃபஸ்ட்டு பெய்ட் அப் கேபிட்டல் ஆட் பண்ணும், அப்புறம் ஃப்ரீ ரிசர்வ்ஸ் வந்து ஆட் பண்ணும், அப்புறம் செக்யூரிட்டி ப்ரீமியம் வாங்கியிருந்தால் அதை ஆட் பண்ணும், மைனஸ் அக்குமுலேட்டட் லாஸ், இதுவரை நடந்த லாஸை கழிக்கணும், டிஃபர்ட் எக்ஸ்பெண்டிச்சர், சம் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிக்கும். அதை வந்து ரொம்ப காலமாக நம்ம வந்து இப்போது ஒரு எக்ஸ்பெண்டிச்சரை வந்து இப்போ எக்ஸாம்பிள் அட்வர்டைஸ் பண்ணுறோம், அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து எக்ஸ்பென்ஸே பண்ணாலும் அதை ஒரே நாளில் புக் பண்ண முடியாது. அதை நான் வந்து ஒரு குமுலேட்டிவ் டைம் பீரியட் கொண்டு போவேன். அந்த டிஃபர்ட் எக்ஸ்பெண்டிச்சர், மிஸ்லேனியஸ் எக்ஸ்பெண்டிச்சர், சம் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கணக்கிலே வராது. அந்த மாதிரி எக்ஸாம்பிள் ப்ரீ இன்கார்பரேஷன் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் இருக்குது. அந்த எக்ஸ்பெண்டிச்சர்லாம் எங்கே கொண்டு போவேன்? அதெல்லாம் கழிச்ச அப்புறம் நம்மளுக்கு வருது தான் இது, இந்த நெட்வொர்த் ஆஃப் த கம்பெனி கிடச்சிக்கிடும்.